சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். சரியா? 15 மினிட்ஸில் வச்சுட்டு, இப்போ பாருங்கள், சும்மா சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு இதுக்கு ஐடியாக்காக தான் ஃபோனில் இருக்காதுன்றேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மேலே இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குதா? இது அப் ட்ரெண்டில் இப்படி போயிட்டே இருக்குது. சரி, ஓகே. இப்படி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இந்த எக்ஸிக்யூஷன் டாக்ஸ் சரி, ஓகே. இப்படி மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டுருக்கிற மார்க்கெட் வந்துட்டு திடீர்னு என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி வந்து கீழே இங்கே இருக்கிற இந்த லிக்யூரிட்டி வந்து எடுத்துருச்சு. லிக்யூரிட்டினா இதான் நீங்கள் இந்த விஆர்சி ஜோன்னு மார்க் பண்ணுவீங்களா, அந்த அந்த இது. இப்படி மேலே அப் ட்ரெண்டில் கண்டினியூஸாக போயிட்டுருக்கிற மார்க்கெட்டு எதுக்காக வந்து இந்த லோ வந்து எடுக்கணும்? இன்னொன்று இங்கே நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டில் இங்கே வாங்க, இங்கேருந்து இங்கே போன மேலே எப்படி அப் சைடில் அப் ட்ரெண்டில் போகிற மூமெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ பெரிய பெரிய கேண்டில்லாம் வந்திருக்கு. ஆனால் அங்கேருந்து கீழே வர கேண்டில் பாருங்கள், எவ்வளோ ஸ்லோவாக, எவ்வளோ விக்கெலாம் வச்சுட்டு, நிறையா விக்கு இருக்குது அப்படின்னாலே அந்த டைரெக்ஷனில் வந்து ஒரு இது மூமெண்டம் இல்லைன்றது கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், இங்கேருந்து மேலே போனதுக்கும் இங்கேருந்து இது கீழே வந்ததுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கேருந்து கீழே வந்து இங்கேனுக்குள்ளே ஷார்ட் ஆன எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி தான் மேலே போயிருக்கு. ஓகேவா? டைம் ஃப்ரேம்லாம் இப்போதைக்கு சும்மா பார்க்காதீங்க, ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். 15 ஒன்லி வச்சுட்டு அப்போ சம்மந்தமே இல்லாமல் மேலே போயிட்டுருக்க ஒரு மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற அந்த விஆர்சி ஜோன் எடுக்குது அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்துட்டே இருக்கலாம் என்ன பண்ணுது மார்க்கெட். வந்து இங்கே வந்துச்சு, இங்கேருந்து வந்து இந்த இடத்துல விக் விட்டு 2 தடவை ரிஜெக்ட் ஆகிட்டு சொல்லப்போனால் இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட்டால் புஷ் பண்ணவே முடியல. அங்கேருந்து என்ன பண்ணிச்சு, மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மேலே வந்துடுச்சு. மேலே வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பி இங்கேருந்து வந்து இப்படி ரிஜெக்ட் ஆகி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல இங்கே தான் நம்ம வந்துட்டு லாங் எடுக்கலாம். நல்லா வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி லாங் என்ட்ரினா இங்கே எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த இடத்துல லாங் வச்சுட்டு அங்கேருந்து 1:2 அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி 1:2ன்னு சொல்லி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 80% அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து இந்த ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங்கோட இந்த ஹை வரைக்கும் அங்கே வரைக்கும் நம்ம வந்து ஓட விடலாம். இப்படித்தான் வந்து நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இதை வந்து அப்ரோச் பண்ண முடியும். நமக்கு கண்ணுக்கே தெரியுது கிளியராக மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி மேலே தான் போயிட்டுருக்குன்னு தெரியுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்களா, சும்மா லைட்டாக பார்த்தாலே பாருங்க, பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் நல்லா ஃபால் ஆச்சு. இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிட்டு இப்போ இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி எப்படி போயிட்டுருக்குது. இங்கே போகிற இடத்துல இந்த வால்யூம் பாருங்கள், இந்த வால்யூம் வந்து எப்படி இருக்குது. இங்கேனா கூட நடந்த இந்த செல்லிங் ப்ரெஷருக்கும் இந்த பையிங் ப்ரெஷருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். இது நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கேருந்து இந்த இது நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துடும், சரி மார்க்கெட்டில் நடக்குதுன்னு. இது நம்ம லைவாக பார்க்க தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும். ஓகே, இது கரெக்டாக என்ன தான் போகுது அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எந்த என்ட்ரி எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இது சம்மந்தமே இல்லாமல் இப்படி கீழே வருதுல்ல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அந்த லாங் என்ட்ரி அப்படியே கண்டினியூஷன் என்ட்ரி எடுக்கிறோம். இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டே இருக்குது, வந்துச்சு இந்த விஆர்சி ஜோன்லேருந்து போய் டேப் ஆகிட்டு கீழே போக முடியாமல் அப்படியே அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா. ரிவர்ஸ் ஆச்சுன்னா அங்கேருந்து என்ட்ரியை போட்டு 1:2 எடுத்து விட்டு பேலன்ஸாக இந்த ஹை வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு. அங்கேருந்து அப்போ ரிவர்ஸ் ஆகி திருப்பி இது அப்படி மேலேயே தான் போகும்போது நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் என்ட்ரிஸ் எடுக்கிறோம். நம்ம இப்போ வந்து சம்மந்தமே இல்லைனாலும் நானும் இப்படி தான் இருந்தேன் நான் ஸ்டார்டிங்கில். அது நீங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானுமே இப்படி தான் யோசித்தேன். இப்போ இதுதான் நீங்கள் மார்க் பண்ணியிருந்த விஆர்சி ஜோனு, இதுதான் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. எப்படி எதை மார்க் பண்ணியிருப்பீங்க, 2 ஹவர்ஸில் வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணியிருப்பீங்க. மார்க் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் வந்திருப்பீங்க. வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே இருந்துட்டு மார்க்கெட் இங்கே சப்போர்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து வந்துட்டு அப்படியே லாங் என்ட்ரி, ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்படியே ஷார்ட் என்ட்ரின்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள்.
இங்கனக்குள்ள ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து கேண்டிலில் தான் திருப்பி பிரேக் ஆகி உள்ளே வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட் என்ன ஒன்று தெரியுது அப்படின்னா, இந்த பையிங் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக செல்லிங் ப்ரெஷர் கிடையாது. இந்த இடத்துல ட்ராப் பண்ணதும் இமீடியட்டாக ட்ராப் ஆகலை, இமீடியட்டாக ஆகலை, அது மட்டும் நம்ம சும்மா மைண்டில் வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இங்கே பாருங்களேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போகவே இல்லை மேலே. இந்த இடத்துல நல்லா ரிவர்ஸ் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டை. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல நம்ம சைடில் போய் பார்க்கலாம் அதுக்கு நேரம் என்ன இருந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கை, ஒரு லைன் ஒன்று மார்க் பண்ணி விட்டுட்டு, இங்கே மேலே இருக்குல்ல, இங்கனக்குள்ளே ஒரு லைன் ஒன்று போட்டு விட்ருங்க. ஒரு லைன் ஒன்று போட்டு விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு ஹை டைம் ஃப்ரேம் போயிட்டு, இந்த சைடில் வேறு ஏதாச்சும் மேலே ஏதாச்சும் சப்போர்ட் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா விக்கு நிறையா இருக்குது ஏற்கனவே இந்த இடத்துல. ஏன் இந்த மாதிரி இருக்குது? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சும்மா ஒரு ஐடியா அப்படி க்ரியேட் பண்ணோன்னா, க்ரியேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தான் உண்மையிலே இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்விங்கு, இப்போ இதுதான் லாஸ்ட்டாக நடந்த ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கில் எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 50% இருக்கலாம், மேபி ஒரு 50% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கீழே இப்போ இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அது கீழே இருக்கலாம். சொல்கிறேன் சும்மா ஒரு ஐடியாவுக்கு. 50% தான் வந்துட்டு ஒரு ஐடியா இந்த இருக்குது. இதுதான் 50%ஓட லெவலு. இந்த இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல பச்சை கலரில், இது வந்து 50%ஓட லெவலு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருந்தால் அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் இருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றதை நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அவ்வளோதான். இன்னொன்று, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நடந்த ஸ்விங்கு. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹை இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்விங் மாதிரி. இது வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டாக நமக்கு வரும். இந்த மார்க்கெட் இங்கேருந்து வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம். இது நிறையா டைம் நடக்கும். இது நாங்கள் வந்து எங்களோட என்ட்ரி மாடல்லே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். என்ட்ரி மாடல்னு இல்லை, ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்றதுக்கான ஒரு ஜோனாக நாங்கள் இதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் கூட இப்போ கூட நோட் பண்ணலாம், இதை நோட் பண்ணுங்கள், இது நடக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போகும், இந்த ஏரியாக்குள்ளேருந்து. இது நிறைய டைம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டார்கெட்ஸ்லாம் நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த 1:2 வந்து இதுக்குள்ளே நமக்கு இருக்கணும், இந்த 50%குள்ளே. இங்கே நம்ம ரிஸ்க் வச்சு பார்த்தோம்னா இங்கே எக்ஸிட் ஆகிட்டு 80% விட்டு பேலன்ஸாக இங்கே வரைக்கும் நம்ம ரன் பண்ணலாம். இப்படி தான் நம்ம ஐடியா க்ரியேட் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து எடுக்கணும்.